சென்னை கொடுங்கையூரில் ஒரே நாளில் 2 பேர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை கொடுங்கையூர் பகுதியில் நேற்று ஒரே நாளில் 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று, மது வாங்கி கொடுக்க சொல்லி தொந்தரவு செய்தவரை கல்லால் அடித்து கொலை செய்தும், மற்றொன்று கால்பந்து விளையாட்டின் போது ஏற்பட்ட முன்னுரிதம் காரணமாக 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமும் அந்த பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை வேசார்பாடி MKV நகர் பகுதியை சேர்ந்த சங்கர் என்ற 19 வயது நபர் கல்லூரி படிப்பை பாதி நிறுத்திவிட்டு பைக் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். நேற்று சங்கருக்கு பிறந்த நாள் என்பதால் அவரது நண்பர்களான கொடுங்கூர் பகுதியை சேர்ந்த லோகேஷ் உள்ளிட்டவர்களுடன் கொடுங்கூர் கருணாநிதி சாலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடிவிட்டார். அப்பொழுது அங்கு வந்த சில நண்பர்கள் மது வாங்கி கொடுக்க சொல்லி மது அருந்தி கொண்டிருந்த போது ஒரு கும்பல் 10 பேர் கொண்ட கும்பல் அவர் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறது. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில அதற்கு முன்பாக ஸ்ரீபன்ராஜ், லிங்கேஷ், கந்தா உள்ளிட்ட 10 நபர்கள் இந்த கொலை சம்பவத்தை நடத்தியிருப்பதும், இந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக கால்பந்து போட்டி ஒன்று நடைபெற்றதாகவும், அப்போது விளையாடி கொண்டிருந்த போது ஸ்ரீபன்ராஜ் தரப்புக்கும் சங்கர் தரப்புக்கும் தகராறு ஏற்பட்டு சங்கர் ஸ்ரீபன்ராஜை தாக்கியதாகவும், அதற்கு பழி தீர்க்க அவர்களை வெட்டி கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல மற்றொரு சம்பவம் ஒன்று, ஹரிகிருஷ்ணன் என்ற நபரும் கல்லால் மார்பில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மது வாங்க சொல்லி அடையாள அட்டை, செல்போன்களை எடுத்து சென்றதனால அவரை கல்லாலும் கட்டையாலும் தாக்கி கொலை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் மற்றவர்களை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் கொண்ட கும்பலை திருவள்ளூர் அருகே பதுங்கியிருப்பதாகவும் அவர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் விரைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவங்கள் ஒரே நாளில் நடைபெற்றதனால அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் மற்ற நபர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.